ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। आदौ कर्म प्रसंगात् कलयति कलुषं मातृकुक्षौ स्थितं मा विन्मोत्रामेध्यमध्ये क्वथयति नितरां जातरो जातवेदा यद्यद्वै तत्र दुःखं व्यथयति नितरां शक्यते केन वक्तुम् क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्री महादेव शंभो। बाल्ये दुःखातिरेको मलमुलितवपुः स्तन्यपाने पिपासा नो शक्तश्चेन्द्रियेभ्यो भवगुणजनितः तवो मा कुदन्ति नानारोगादिदुःखात् रुदनपरवशः शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्री महादेव शंभो। प्रौढोऽहं यौवनस्थो विषय विषधरैः पंचभिर्मर्मसन्धौ दष्टो नष्टो विवेकः सुतधनयुवतिः स्वादसौख्ये निषण्णः शैवी चिन्ता विकीनं मम हृदयमहो मानगर्भाधिरूढम् क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्री महादेव शंभो। वार्धक्ये चेन्द्रियाणां विगतगतिमतिः छादिदैवाधितापैः पापैरोगैर्वियोगैः स्वनवसितवपुः प्रौढीनं च दीनं मिथ्यामोहाभिलाषैः भ्रमति मम मनोः दुर्जरे ध्यानशून्यम् क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्री महादेव शंभो। नो शक्यं स्मार्तकर्म प्रतिपदगहन प्रत्यवायाकुलाख्यम् श्रौते वार्ता कथं मे द्विजकुलविहिते ब्रह्ममार्गे सुसारे नास्था धर्मे विचारः श्रवणमननयोः किं निदेत्यादितव्यम् क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्री महादेव शंभो। स्नात्वा प्रत्यूषकाले स्नपन विधिविधौ नाहृतं गाङ्गतोऽयम् पूजार्थं वा कदाचित् बहुतरगहनात् अखण्ड बिल्वीदलानि नानीता पद्ममाला सरसि विकसिता गन्धपुष्पे त्वदर्थम् क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्री महादेव शंभो। ஆறாவது பாடல் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். राहुग्रस्त दिवाकरेन्द्र सदृशो माया समाच्छादना सन्मात्रकरणोपसंहरणतो यो भूत् सुषुप्तः पुमान् प्रागस्वाप्समिति प्रबोध समये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्री गुरुमूर्तये नमः इदम् श्री दक्षिणामूर्तये।
விதவிதமான வாதங்களை செய்யக்கூடியவர்கள் உண்மை தத்துவத்தை தனக்கு எவ்வளவு புரியுமோ அந்த அளவு புரிந்து கொண்டு அதுதான் உண்மை, அதற்கு மேலே ஒன்று இல்லை என்று வாதம் செய்கிறார்கள். பிராந்தா பிருஷம் வாதினா. அந்த வாதம் எப்படி இருக்கின்றதா? ஸ்திரீ பால அந்த ஜடோபமாக பேர்பட்டவர்கள் மாயையினுடைய வசத்திலே இருந்து கொண்டு உண்மையை புரியாமல் இருக்கிறார்கள். மாயா சக்தி விலாச கல்பித மகா வியாமோக சம்ஹாரிணி. யாருடைய அனுகிரகத்தினாலே மகா வியாமோகமானது நீக்கப்படுகிறதோ, சம்ஹாரம் செய்யப்படுகிறதோ, அழிக்கப்படுகிறதோ, அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகின்றேன். சூன்யவாதமானது எப்படி நிராகாரம் செய்யப்படுகிறது, எப்படி அழிக்கப்படுகிறது என்றால், அவர்கள் சொல்கின்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டே அவர்கள் சிந்திப்பது தவறு, உண்மைதான் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வருகின்றார் இந்த பாடல்ல. காலையை நாம் ஆரம்பித்தோம். அதற்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய லட்சணம் என்ன என்றால், பிரத்யபிஞாயதே என்கின்ற லட்சணத்தை எடுத்துகிறார். பிரத்யபிஞாயதே. பிரத்யபிஞாய என்றால் நினைவு கூறுதல் என்று பொருள் பார்ப்போம். நினைவு கூறுதல். அப்போ நினைவு என்பது ஒன்று இருந்தால்தான் நம்மால் மீண்டும் நினைவு கூற முடியும். அடையாளம் நம்மால் கண்டு உணரப்பட்டிருந்தால்தான் அடையாளத்தை நம்மால் அடையாளத்தை நினைவுபடுத்த முடியும். நம்மால் ஒரு விஷயமானது நினைவுக்கு அனுபவத்திற்கு வராமல் இருந்தால் அதை நம்மால் நினைவு கூற முடியாது, அதை அடையாளப்படுத்தவும் முடியாது. அப்போ ஒரு அறிவு என்பது ஏற்பட்டு அந்த அறிவானது ஸ்மிருதியிலே நினைவாக இருந்தால் அந்த நினைவை உடையவன் மீண்டும் நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ என்ன பண்ணிருக்கணும்? அறிவு ஏற்படும் போதும் இருக்க வேண்டும், அனுபவம் ஏற்படும் போதும் இருக்க வேண்டும். அந்த அனுபவமானது இவனிடத்திலே நினைவாக இருக்கும் போதும் இருக்க வேண்டும். மீண்டும் அந்த நினைவை இவன் நினைவுபடுத்த பார்க்க வேண்டும். அப்போவும் அவனுக்கு அப்பொழுதுதான் இந்த நியாயமானது பிரத்யபி நியாயத்தே. அதை இங்கே ஒவ்வொரு இடத்திலும் பொருத்தி காட்டுகின்றார். இந்த பாடல் முழுமையாக எல்லா விதமான கேள்விக்கும் பதில் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. வேதாந்தத்தினுடைய முழு சாரத்தையும் இந்த பாடலிலே கொண்டு வந்து நமக்கு நிறைவு செய்கின்றார். இந்த பாடலில் ஒவ்வொன்றா எடுத்துக்கொள்ளும். யஹா புமான், எந்த ஒரு மனிதன். இந்த இடத்துல யஹா புமான் என்றால் பரமேஸ்வரா, ஆத்மஸ்வரூபம் உடையவன். பிரத்யக் ரூப பரமேஸ்வரா அப்படின்னு பாஷையில். அப்ப இங்கே சாட்சாத் பரமேஸ்வரனை, தட்சிணாமூர்த்தியை யார் எவர் ஒருவர். இப்ப இவருடைய வாதம் என்ன? ஆழ்ந்த உறக்கத்துக்கு நாம் போய்விட்டால் அங்கே ஒன்றுமே இல்லை. அனுபவிப்பவன், அனுபவிக்கின்ற கருவி, அனுபவம் எதுவுமே இல்லை. ஆயனாலே சூன்யம்தான் இருக்கிறது. சூன்யம்தான் உண்மை, ஒன்றும் இல்லா தன்மைதான் உண்மை. நீங்கள் சொல்லுகின்ற ஆத்மா என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அறிவான் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த
வாதத்தை எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன அந்த உதாரணத்தையே எடுத்துக்கொண்டு தூக்க உதாரணத்தையே எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்றா அதே தூக்க உதாரணத்தை எடுத்துக்கொண்டே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். எப்படி? பிரத்யபிஞாய வாதத்தின் மூலம். யகா புமான், எந்த ஒரு பரமேஸ்வரன். இப்ப இந்த பரமேஸ்வரனானவர் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தாரா இல்லையா? அதாவது தெரியும். அதற்கு பதில் கொடுக்கிறார், ஆழ்ந்த உறக்கத்திலே அவர் இருந்தார். இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது, அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றன. எதெல்லாம் ஒடுங்குகின்றது அதையும் சொல்கிறார் பாருங்கள். இரண்டாவது வரியில கரண உபசம்ஹரணதா, கரண உபசம்ஹரணதா, நம்மால் எது எல்லாம் அறியப்படுகின்றதோ அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கரணங்கள் எல்லாம் சக்ஷுராதி கரணம், கண்கள், மனது, புத்தி எல்லாம் விஞ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய, விஞ்ஞானத்திற்கு அறிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கரணங்கள் அத்துணை கரண உபசம்ஹரணதா, எல்லாம் அங்கு எப்படி எப்படி இருக்கின்றதா? கரணங்கள் எல்லாம் அங்கே ஒடுங்கி போய்விட்டது, உபசம்ஹரணம் அடைந்து விட்டது, அடங்கி விட்டது. இந்திரியங்கள், மனது, புத்தி இவைகள் எல்லாம் அங்கே உபசம்ஹரணமோ அடங்கி விட்டது. சரி, அறிவை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கரணங்கள் எல்லாம் ஒடுங்கி விட்டது என்றால் அப்போ வேற ஒன்றுமே இல்லையே. அப்ப இருக்குன்னு நம்ம சொல்லுகிறீர்களே, அங்கே இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பரமாத்மா அங்கே இருந்தாரா? இருந்தார் என்றால் எப்படி இருக்கிறார்? முதல்ல இந்த கேள்வி முதல்ல பார்ப்போம். இருந்தார் என்றால் எப்படி இருக்கார்? இருந்தார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே சொல்லுகிறார் இருந்தார், அது இருந்தது. எப்படி இருந்ததா? இங்கே இரண்டாவது வரியிலே மறுபடியும் சொல்லுகிறார், யகா புமான், அந்த அந்த பரமேஸ்வரனானவர் எப்படி இருந்தாரா? சன்மாத்ரஹா அபூ. ரொம்ப அழகான முக்கியமான வார்த்தையை போடுற. சன்மாத்ரஹா அபூ, சன்மாத்திரமாக, சத் மாத்திரமாக அவர் இருந்தார். சன்மாத்திரம், சத் மாத்திரமாக, உண்மை பொருளாக மட்டும் அவர் அங்கே இருந்தார், உண்மை பொருளாக விளங்கிக் கொண்டிருந்தார். சத் சொரூபமாக, உண்மை சொரூபமாக. சத் என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சத்தினுடைய சொரூபத்தை எல்லாம். சன்மாத்திர, நல்ல வார்த்தை. இதே வார்த்தையை தான் சாந்தோக்கிய உபநிஷத்துல பயன்படுத்துறாங்க. சத் மட்டுமே இருந்தது. சதேவ சௌமிய இதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம். இது மகா வாக்கியம் தான் அங்க சொல்லப்படும். சன் சத் ஏவ சதேவ இதமக்ர, சத் மட்டுமே, அது மட்டும்தான் இருந்தது. அதே வார்த்தை எடுத்துக்கொண்டு சொல்றா சன்மாத்திர, சன்மாத்திர அபூத். அபூத் என்றால் இருந்தது. சத் மாத்திரமாக அவர் இருந்தார். அப்ப என்ன ஆயிடுச்சு? சத் மாத்திரமாக ஒருவர் இருந்தார் என்றால், போன பாடலுக்கு முந்தின பாடல் என்ன பார்த்தோம்? எது சத்தோ அதுதான் சித் என்றும் பார்த்தோம்.
யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பாத்தகம்னு பார்ப்போம். அசத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய உலகத்தை அடைந்து சத் மாத்திரமாக சத் ஆத்மாவாக இருக்கின்றது, ஸ்புரணமாக இருக்கின்றது. எதுவோ அதுதான் சத்தானம் இருக்கிறது என்று பார்ப்போம். எது சத்தோ அது அறிவு ஸ்வரூபம்னு பார்க்கணும். அப்ப இங்கே அறிவு ஸ்வரூபம் வேறு, சத் ஸ்வரூபம் வேறு அல்ல. சத்தும் சித்தும் ஒன்றே. அப்ப இங்க சன்மாத்திரம் என்றால் சத் ஸ்வரூபமாக விளங்குகிறார், இருந்தார். அபூத் என்றால் இருந்தாரோ. இப்ப அவர் இருந்தார் என்பதற்கு என்ன அர்த்தாட்சி? சன்மாத்திரமாக இருந்தால் என்ன அர்த்தாட்சி? இப்ப நாம இங்க இந்த பிரத்யபிஞாயத்தை கொண்டு வரணும். அவர் இருந்தார் என்பதற்கு என்ன அர்த்தாட்சிதார்னா, நான் இருந்தேனா, ஆழ்ந்த உலகத்திலே நான் இருந்தேனா என்பதற்கு என்ன அர்த்தாட்சிதார்னா, எழுந்து கொண்டதற்கு பிறகு நாம் என்ன சொல்லுகிறோம்? எழுந்து கொண்டதற்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? நன்றாக தூங்கினேன். எப்ப சொல்லுகிறோம்? எப்ப சொல்லுகிறோம் என்றால், சாரி, பிரபோத சமயே. மூன்றாவது வரைக்கு வாருங்கள். பிரபோத சமயே, விழித்துக் கொண்ட சமயத்தில், தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டதற்கு பிறகு அந்த தூங்கியவன் என்ன சொல்லுகிறான்? எழுந்து கொண்டதுக்கு பிறகு அவாப்சம், முன்பு. விழித்துக் கொண்ட பிறகு அவன் சொல்லுகிறான் முன்பு. விழித்துக் கொள்வதற்கு முன்பு, என்றால் முன்பு, அவாப்சம் இதி நன்றாக உறங்கினேன் என்று அவன் சொல்கிறான். அந்த நன்றாக உறங்கினேன் என்பதை நினைவு கூடுதல் என்பதுதான் இங்கே பிரத்யபிஞாயதே. அப்போ நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த அனுபவமானது இப்பொழுது இல்லை. தூக்கம் என்கின்ற அனுபவம் இல்லை, தூக்கமும் இல்லை. ஆனால் அந்த அனுபவத்தை, தூங்கிய அனுபவத்தை நினைவுபடுத்தி சொல்லுகிறான் என்றால், அப்ப அவன் அந்த இடத்திலே இருந்தால்தான், அனுபவித்திருந்தால்தான் அவனால் விழித்துக் கொண்டதற்கு பிறகு, உறக்கத்தில் வந்ததற்கு பிறகு நினைவுபடுத்தி சொல்ல முடிகின்றது, நான் தூங்கினேன். அப்ப தூக்கம் என்கின்ற அனுபவத்தை அறிவாக வைத்துக் கொண்டு அது நினைவாக இருந்து, அந்த நினைவாக இப்போது நினைவுபடுத்தி கூற முடிகின்றது என்றால், அந்த நினைவு கூறுகின்றவன் அவனைத்தான் இங்கே பிரத்யபிஞாயத்தைன்னு சொல்றார். ஆத்மா நினைவுபடுத்தி கூறக்கூடியவன் சத்ஸ்வரூபமாக அங்கே எழுந்திருக்கின்றான். சத்ஸ்வரூபமாக அங்கே இருந்த காரணத்தினாலேதான் அவனால் வெளியே வந்ததற்கு பிறகு, விழிப்பு நிலைக்கு வந்ததற்கு பிறகும் அந்த அனுபவத்தை நினைவு கூற முடிகின்றது. அப்போ நினைவு கூறக்கூடியவன் நினைவோடு இருந்தால்தான், அனுபவித்திருந்தால்தான் கூற முடியுமே தவிர, அவன் அங்கே இல்லாது போனால் அவனால் இதை சொல்ல முடியாது. சரி, உறங்கப் போகின்றது. உறக்கம் என்பது மாயா தத்துவம். மனம் உறங்க போய்விட்டது. மனம் ஏன் உறங்க போனது? அன்றைய பிராரப்தம் முடிந்து விட்டது, ஆகினாலே உறங்க. ஏன் விழித்துக் கொண்டது? ஜென்மாந்தர கர்மயோகா, ஜென்மாந்தர கர்மத்தினாலே. சாந்தோக்கிய உபனிஷத் இந்த மந்திரம் வருகிறது. ஜென்மாந்தர கர்மயோகா,
ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வாசனையின் காரணத்தினாலே மறுபடியும் விழிப்பு நிலைக்கு மனமானது வருகிறது. மீண்டும் ஒரு உலகத்தை தோற்றுவிப்பதற்காக வருகிறது. அவ்வாறு எழுந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அந்த மனதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சத்ஸ்வரூபம் தன்னிடத்திலே அனுபவித்த அனுபவத்தை நினைவு வைத்துக் கொண்ட காரணத்தினாலே இந்த பிரஜ்ஞாபிஜாயத்தை என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபமானது தன்னை நினைவு கொள்கின்றது. நான் நன்றாக உறங்கினேன், ஒன்றுமே தெரியாமல் உறங்கினேன். அப்போ அங்க சக்தி என்பது இருந்திருந்தால்தான், நான் அங்கே இருந்தால்தான், சன்மாத்திரமாக நான் அங்கே இருந்திருந்தால்தான் இந்த அனுபவத்தை என்னால் சொல்ல முடியுமே தவிர, நான் அங்கே இல்லாது போயிருந்தால் இந்த அனுபவத்தை என்னால் இப்போது நினைவு கூறுதல் என்பது நடக்கும். இப்ப அடுத்த கேள்வி உடனடியா வருகிறது. சன்மாத்திரமாக ஆத்மஸ்வரூபமானது இருந்தது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, பின் ஏன் அது தெரியாமல் போனது? எதனால் அது தெரியாமல் போனது? தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் தெரியாமல் போனது? அந்த அனுபவத்தை ஏன் அனுபவிக்காமல் போனேன்? அப்ப இதற்கு உதாரணம் கொடுக்கிறார். ஞானியானவன் உண்மையை உணர்ந்ததற்கு பிறகு பூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், எந்த கரணங்களுடைய துணையும் இல்லாமல். பாக்கிய கரணங்களோ ஆந்திர கரணமோ அனைத்தினுடைய துணையும் இல்லாமல் பூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஆனால் ஆழ்ந்த உலகத்திலே நான் ஏன் இந்த அனுபவத்தை அனுபவிக்காமல் இருந்தேன்? எனக்கு ஏன் தெரியாமல் இருந்தது இந்த அனுபவம்? நான் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு ஏன் தெரியாமல் இருந்தது? எப்படி ஞானிக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய காலத்தை, விழிப்பு நிலையை அனுபவிக்கக்கூடிய காலத்தை கரணங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த ஆனந்தம் தெரிகிறதோ, அதே போல எனக்கும் ஆழ்ந்த உறக்கத்திலே கரணங்களுடைய துணை எதுவுமே இல்லை, கரணங்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தா, அப்படி இல்லாமல் போகும் நேரத்தில் எனக்கு அந்த சத்தினுடைய சொரூபம் எனக்கு விளங்கி இருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஆனந்தத்தை நான் அனுபவித்திருக்க வேண்டும் அல்லவா? அதை நான் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் நான் அதை தெரிந்து கொள்ளாமல் போனேன்? எது தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்தது? பாஷைக்காரர் ரொம்ப அழகான வார்த்தையை போடுறார். ஏன் அதை நான் தெரிந்து கொள்ளாமல் போனேன் என்றால், மாயா சம்யக் ஆச்சாதனா. ஆச்சாதனம் என்றால் மூடுதல். ஆச்சாதனம் என்றால் மூடுதல். சம்யக் நன்றாக மூடப்பட்டு விட்டது. எது மூடிவிட்டது? எதை மூடியது? பிரம்மஸ்வரூபத்தை, சத்ஸ்வரூபத்தை அனுபவிக்க விடாமல் எது மூடி இருந்ததா? கரணங்கள் எதுவுமே இல்லாத போது இந்த கரணங்களை எல்லாம் எது மூடி இருந்தது? ஆத்மாவை தெரிந்து கொள்ள விடாமல் மாயா. மாயை தத்துவமானது உண்மை இருந்தும் அந்த உண்மை தத்துவத்தை உணர விடாமல், தெரிந்து கொள்ள விடாமல் மூடி இருந்தது. மாயா சம்யக் ஆச்சாதனா. மாயினுடைய சக்தி உண்மையை மூடிவிட்டது, மறைத்து விட்டது. ஆகினாலே என்னன்னா, ஆழ்ந்த உலகத்திலே ஆத்மஸ்வரூபம் மட்டும் இருக்கின்றது. நம்மால் அதனுடைய ஆனந்தத்தினுடைய தன்மையை இருந்தும் அனுபவிக்காமல் இருக்கின்றோம். அதனால்தான் ஞானிக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இதே நிலைதான்.
அஞ்ஞானிக்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் இதே நிலைதான். காரணம் என்ன? எல்லா கரணங்களும் மாயையால் மூடப்பட்டு விட்டது. மாயை இடத்திலே போய் ஒடுங்கி விட்டது. எல்லா கரணங்களும் மாயை என்ன பண்ணிவிட்டது? எல்லா கரணங்களையும் மூடிவிட்டது, உண்மையையும் மூடிவிட்டது, பார்க்க விடாமல் செய்துவிட்டது. உண்மை தத்துவம் விளங்கிக் கொண்டு இருந்தும் அதை பார்க்க விடாமல் செய்த காரணத்தினாலே உண்மை தத்துவம் ஒளிந்து கொண்டிருந்தாலும் என்னால் அதை தெரிந்து கொள்ள முடியாமல், அதை முன்னிட்டுக் கொண்டு நான் இல்லை என்று சொல்லிவிடலாமா? அது சரியான வாதமா என்றால் ஒரு உதாரணம் ஒன்னே கொடுத்தார். விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வஸ்து, இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு வஸ்து. அந்த வஸ்துவானது மாயையால் மூடப்பட்டுள்ளது. ஆகையினாலே என்னால் அது இருந்தும் அனுபவிக்க முடியவில்லை. அவ்வாறு இருந்தும் அனுபவிக்க முடியாது, இல்லை என்று சொல்லிவிடலாமா என்றால் அது முடியாது. காரணம் என்ன? அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ராகு கிரஸ்த திவாகரேது சதுருஷா. இந்த மாயா சமாச்சாரத்துக்கு உதாரணம் கொடுக்கிறார். மாயானது எப்படி ஆத்மஸ்வரூபத்தை மறைத்து விட்டதோ, மறைக்கப்பட்ட காரணத்தினாலே அங்கே ஆனந்தம் இருந்தும் அதை நான் அனுபவிக்க முடியாமல் இருந்தேனோ, சத் மாத்திரமாக இருந்தேனோ. அதற்கு உதாரணம் என்ன? ராகு கிரஸ்த திவாகரேது. ராகு என்றால் ஒரு கோள், 9 கோள்ல ஒரு கோள் ராகு. அது என்ன பண்ணுகிறது? 2 பேரை பிடித்து ஒளிர விடாமல் செய்து விடுகிறது. கிரஸ்தகா, கிரஸ்தகா என்றால் பிடித்து விட்டது. யாரை பிடித்து விட்டது? ராகுவால் பிடிக்கப்பட்டு அவர்களுடைய அந்த ஒளியை மறைத்து விட்டது. அவர்களுடைய செயல்பாட்டையும் ஒளியையும் மறைத்து விட்டது. யாரை? திவாகரஹா பிளஸ் இந்துஹு. இந்துஹு என்றால் சந்திரன், திவாகரஹா என்றால், திவா என்றால் பகல், பகல் வெளி, கரகா என்றால் வேலை செய்வது. பகல் நேரத்திலே வேலை செய்யக்கூடியவன் யாரோ அவன் சூரியன். திவாகரகா என்றால் சூரியன். சூரியனுடைய ஒளியையும் சந்திரனுடைய ஒளியையும் இந்த ராகுவானது எப்படி பிடித்து வைத்துக் கொண்டு ஒளியில்லாமல் மறைக்கின்றதோ சதுருஷா, அதே போல சதுருஷா அதற்கு சமானமாக உண்மை தத்துவமானது ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய உண்மையான அந்த சொரூபத்தினுடைய தன்மையை அனுபவிக்க விடாமல் இந்த மாயை தத்துவமானது மறைத்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகான உதாரணம். சூரியனையும் சந்திரனையும் ராகுவானது மறைக்க முடியுமா என்றால் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. பின்ன சூரியனையும் சந்திரனையும் ராகுவானதை மறைக்கின்றதே என்றால் அது உண்மையிலேயே மறைப்பது இல்லை, மறைப்பதை கூட மறைக்கும். அந்த மறைத்தல் என்பது ஏன் நமக்கு தெரியவில்லைன்னா அது நம்முடைய பக்கத்துல இருப்பதுனால அது மறைப்பதை கூட தெரியும். ஆதிசங்கர பகவத்பாதா ஆத்மபோதனை புக்ல இது வேற ஒரு உதாரணம் என்றால் சூரியன் மேக கூட்டங்கள், மேகத்தால் சூரியனை மறைக்க முடியாது. பின்ன மறைக்கடை கூட தெரியறாங்க. நம்முடைய கண் பார்வைக்கு பக்கத்துல மேகக்கூட்டங்கள் இருக்கிறதுனால எப்போது நம்முடைய கண் பார்வைக்கு பக்கத்துல ஒரு விரலை கொண்டு போயிருக்கோம் ஆனால் எல்லாம் மறைந்து போவதை போல அறிவுக்கு பக்கத்திலே, உண்மைக்கு பக்கத்திலே அறிவு இருப்பதனாலே அந்த அறிவு என்ன பண்ணுகிறது? மாயை சக்தி என்ன பண்ணுகிறது? உண்மையை மறைப்பதை போல மறைக்கிறது.
மறைத்தல் என்று வந்த உடனேயே நமக்கு என்ன தோன்றியிருக்கிறது? அது இல்லை என்று சொல்லி மறைக்க முடியாத ஒரு சக்தி மறைப்பதை போல மறைக்கிறது. அதே போல மாயா தத்துவமான உண்மை ஒரு காலத்தையும் மறைக்க முடியாது, அது எப்போதும் விளங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. பின்ன ஏன் எனக்கு தெரியவில்லை என்றால் அது மறைப்பதை போல மறைத்திருக்கின்ற காரணத்தினாலே, இங்கே எல்லா கரணங்களும் ஒடுங்கி இருந்த காரணத்தினாலே, கரணகா உபசம்ஹரணதா, எல்லா கரணங்களும் ஆழ்ந்த உறக்கத்திலே ஒடுங்கி போய் இருந்த காரணத்தினாலே என்னால் அந்த ஆத்ம தத்துவம் ஒளிந்து கொண்டிருந்தாலும் விளங்கிக் கொண்டிருந்தாலும் அதை அனுபவிக்க முடியவில்லை. ராகுகிரஸ்த திவாகரேது சதுருஷா. அப்போ இந்த உண்மை தத்துவமானது இருந்து கொண்டிருக்கின்றது, ஒளிந்து கொண்டிருந்தது, அதை மறைக்க முடியாது என்று சொன்னால் எப்படி சூரிய பகவான் சந்திர பகவான் ராகுவால் பீடிக்கப்படுகின்றாரோ மறைக்கப்படுகின்றாரோ அப்பொழுது இல்லை என்று சொல்லிவிடலாமா என்றால் எப்படி முடியாதோ, அதே போல மாய தத்துவமானது ஆழ்ந்த உறக்கத்திலே உண்மையை மூடிக்கொண்டு இருந்தது, அது இல்லை என்று சொல்லிவிட முடியாது. காரணம் அது இருந்தது என்பதற்கு பிரமாணம் தான். ரொம்ப அழகான வார்த்தையை போடுறார், மறுபடியும் பாருங்கள். பிரபோத சமயே பிராக் அவாப்சம் இதி. முன்பு நான் தூங்கினேன், இதுதான் பிரமாணம். அது இருக்கின்றது என்பதற்கு என்ன பிரமாணம் தான்னா, அது உண்மையிலேயே இல்லாத போயிருந்தால் எப்படி ராகுவானது சூரியன் சந்திரனை மறைத்துக் கொண்டு நமக்கு தெரிய விடாமல் செய்கிறதோ, அதே போல மாயா தத்துவமானது உண்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அங்கே எல்லா கரணங்களும் இல்லாத போது ஆத்மா இல்லாத போயிருந்தால் நம்ம எழுந்து கொண்டதுக்கு பிறகு நாம் என்ன சொல்லுவோம்? நான் அங்கே இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனா என்ன சொல்றோம்? பிரபோத சமயே விழித்துக் கொண்டதற்கு பிறகு நாம் என்ன சொல்கிறோம்? அவாப்சம். அவாப்சம் என்றால் என்னால் தூங்கப்பட்டது, நான் தூங்கினேன். எப்பொழுது? முன்பு. நான் நன்றாக தூங்கினேன் என்று என்னால் நினைவுபடுத்தி சொல்ல முடிகின்றது. நியாயத்தை நினைவுபடுத்தி சொல்ல முடிகின்றது என்றால் அப்போ நான் இருந்தேன் என்று அர்த்தம், அனுபவித்திருக்கிறேன் என்று அர்த்தம். அந்த அனுபவத்தை அனுபவித்த காரணத்தினாலேதான் என்னால் உறுத்துக் கொண்டதற்கு பிறகு அதை சொல்ல முடிகின்றது. இப்போ நான் கட்டாயம் இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். இப்ப இந்த மாயை தத்துவம் என்ன செய்து விட்டது என்றால், உண்மையை மறைத்தது மட்டுமல்லாமல் அந்த அனுபவத்தை அனுபவிக்க விடாமலும் செய்தது. அதனால நமக்கு அங்க என்ன ஏற்படலான்னா, சத்மாத்திரத்துல இருக்கோமே தவிர அங்கே நம்மால் அந்த அனுபவத்தை உணரக்கூடிய தன்மையிலே நாம் அதனுடைய சொரூபத்தை நாம் உணரக்கூடிய தன்மையிலே இல்லை. அதான் எப்படி இருக்கிறோம்? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்கின்ற அறியாமையிலே நாம் இருக்கிறோம். ஒன்றுமே தெரியவில்லை என்கின்ற அறியாமையிலே நாம் இருக்கிறோம். அந்த அறியாமையிலே நாம் இருந்தோம் என்பதற்கு என்ன அத்தாட்சி? ஒன்றுமே தெரியவில்லை என்கின்ற அந்த அறியாமையிலே நான் இருந்தேன் சொல்லமல்ல. அவாப்சம், நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்லும் போதே தூங்குவோம் சொல்ல முடியாது, தூங்கி எழுந்தின் பிறகுதான் சொல்ல முடியும். தூங்கி எழுந்தவன் சொல்கின்றான், நான் நன்றாக தூங்கி, ஒன்றுமே தெரியாமல் எனக்கு இருந்தது. முதல் நிலை அறியாமை என்பது அங்கே அவனுடைய சுரூபமாக இருக்கிறது. இரண்டாவது, சுகமாக உறங்கினேன், சுகஸ்வரூபமாக நான் இருக்கிறேன்.
அது எப்ப சொல்லப்படுகிறதுனா விழித்துக் கொண்டதற்கு பிறகுதான், கரணங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்ததற்கு பிறகுதான் அதில் இருந்த நினைவை வைத்துக் கொண்டு இவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய நினைவை பயன்படுத்தி சொல்கிறான், நான் நன்றாக ஆனந்தமாக உறங்கினேன், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கரணங்கள் எதுவுமே இல்லாது போனால் கர்த்தா இருப்பார், சத் சுரூபமாக இருப்பார், சச்சித் ஆனந்த சுரூபமாக இருப்பார். ஆனால் அதை நான் உணர வேண்டுமானால் எனக்கு கரணங்கள் தேவைப்படுகிறது. கரணங்கள் இல்லாது போனால் இவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். சன்மாத்திர கரணகா உபசம்ஹரணதா. அப்ப இவன் இந்த பிரத்யபிஞாயவாதத்தின் மூலமாக நினைவு கூறுகிறான் என்றால் அவன் நினைவிலே அதை வைத்திருக்க வேண்டும், அதை அனுபவித்திருக்க வேண்டும். அந்த அறிவானது அவனுக்கு மீண்டும் ஞாபகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்ப இந்த ஞானம் இந்திரியங்களால் ஏற்பட்டதா, கரணங்களால் ஏற்பட்டதா என்றால் இல்லை. சுஷுப்தி காலத்திலே, ஆழ்ந்த உறக்கத்திலே எந்த கரணத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் இந்த ஆனந்தத்தை என்ன பண்ணியிருக்கிறார், தன் நிலையிலே இருந்து அனுபவித்திருக்கிறார். ஆனால் அது எப்பொழுது சொல்லப்படுகிறது, விழித்துக் கொண்டது பிறகு அவனால் சொல்ல முடியும். அப்போ தன்னுடைய கர்மத்தினுடைய வினையின் காரணத்தினாலே எழுந்து கொண்டதற்கு பிறகு அவன் மீண்டும் நான் நன்றாக உறங்கினேன் என்று அவனால் சொல்ல முடியும். ஆத்மா என்பது சூன்யம் அல்ல, இல்லாத பொருள் அல்ல. அது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இல்லாத நேரம் இல்லை, அது எப்பொழுதும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. பின்ன ஏன் தெரியவில்லைடானா, மறைக்கப்பட்டிருக்கின்றது மாயையா. எதை போல ராகு எப்படி சூரியன் சந்திரனை மறைத்து அதை அதனுடைய ஒளியை நமக்கு தெரிய விடாமல் செய்கிறதோ, அதை உண்மை பொருளானது ஆழ்ந்த உறக்கத்திலே சத்ஸ்வரூபமாக இருந்தது, நான் இருந்தேன் என்று நாம் சொல்லுகின்ற காரணத்தினாலே இந்த உண்மை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உண்மை தத்துவத்தை யார் எனக்கு அனுபவத்தின் மூலமாக விவரித்து காட்டுகிறாரோ அந்த தட்சிணாமூர்த்தியை நான் நமஸ்கரிக்கின்றேன், வணங்குகின்றேன். இப்போ இந்த சத்ஸ்வரூபமானது இருக்கிறது, அது எதனுடனும் தொடர்பு இல்லாமல் அது எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை, சச்சித் ஆனந்த சுரூபமானது எந்த பொருளோடும் தொடர்பு இல்லாமல் தனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றதா என்பதற்கு எப்படி நமக்கு அதை புரிய வைப்பது என்றால், அடுத்த பாடல்ல ஒரு விதமான லட்சணத்தை எடுத்துக்கிறார். அந்த லட்சணத்தை கொண்டு இந்த உண்மை தத்துவத்தை நமக்கு புரிய வைக்க வருகிறார். என்ன லட்சணம்? வியாவிருத்தி அனுவிருத்தி லட்சணம் என்கின்ற லட்சணத்தை எடுத்துக்கிறார். வியாவிருத்தி அனுவிருத்தி லட்சணம் அது என்ன? முஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை புல் இருக்கு அல்லவா, அந்த புல்லிலிருந்து அது நடுவில் இருக்கக்கூடிய ஈசிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி தனியாக நாம் பிடிச்சு எடுக்கிறோம். இப்போ தென்னை ஓலை இருக்கிறது, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இலை, அது நாம காஞ்சி விட்டு இருந்தால் ஓலைன்னு சொல்லுவோம், தென்னை ஓலைன்னு சொல்லுவோம். அதை எடுத்து அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓலையை எதை சார்ந்து இருக்கோ அந்த
என்ன சொல்லக்கூடியது? ஈர்க்கலை எடுத்து விட்டு அந்த ஓலையை நாம் பயன்படுத்துவதை பிரித்து எடுப்பதை போல இங்கே ஆத்மாவை பிரித்து எடுத்தல் என்பதன் மூலமாக அனாத்மாவிடத்திலிருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்தல் என்கின்ற ஒரு செயலின் மூலமாக அந்த பிரித்து எடுத்தல் என்பதற்கு ஒரு பெயர் இங்க கொடுக்கிறார். வியாவிருத்தி என்கின்ற ஒரு பெயர் கொடுக்கிறார். வியாவிருத்தி என்றால் நீக்குதல் என்கின்ற முறையின் மூலமாக, நீக்குதல் என்கின்ற முறையின் மூலமாக வியாவிருத்தி. இரண்டாவது அனுவிருத்தி. இரண்டாவது சொல்றாருன்னா, ஒன்றை நீக்கியதற்கு பிறகு எது நீங்காமல் தொடர்ந்து போகிறதோ அது அனுவிருத்தி. அணு என்றால் தொடர்ந்து, எது நீங்காமல் அதனிடத்திலே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றதோ அது அனுவிருத்தி. முதல்ல ஒன்றிடத்திலிருந்து ஒன்றை நீக்குவது வியாவிருத்தி. மற்றொன்று நீக்கியதற்கு பிறகு எது ஒன்று நீங்காமல் அதனுடன் தொடர்ந்து போகிறதோ அது அனுவிருத்தி. இந்த லட்சணத்தின் மூலமாக உண்மை தத்துவத்தை நமக்கு புரிய வைக்க வருகிறார். எப்படி? இந்த பாடலை படிப்போம், அதன் பிறகு சிந்திக்கலாம். பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவ்ருத்தாஸ்வனுவர்த்தமானமஹமித்யந்தः ஸ்ஃபுரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாப்யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ரொம்ப அழகான உதாரணம். வியாவிருத்தி, அனுவிருத்தி. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இங்க என்ன பண்றார்? முதல் வரியில பால்ய ஆதிஷு அபி, சிசு சிசு அவஸ்தா, பால்ய அவஸ்தா, பிறகு கௌமார அவஸ்தா, யௌவன அவஸ்தா, தருண அவஸ்தா, கடைசியில வார்த்தக்ய விருத்த அவஸ்தா. இந்த 6 விதமான அவஸ்தைகள் உடம்புக்கு வருகிறது. சிசு, பால, கௌமார, யௌவன, தருண, கடைசியில விருத்த. இந்த 6 விதமான அவஸ்தைகள் உடலுக்கு வருகின்றன. இப்ப இதெல்லாம் எப்பேற்பட்டது? வியாவிருத்தி, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அவஸ்தை. உண்மைதானே? உடலிலிருந்து பார்த்தோம் என்றால் இந்த அவஸ்தைகள் அத்தனையும், உடலில் ஏற்படுகின்ற இந்த அவஸ்தைகள் பாலாவஸ்தா, அவஸ்தா என்றால் நிலை, உடலுக்கு ஏற்படக்கூடிய நிலை பார்த்தோம் என்றால் குழந்தை, உடலானது குழந்தை தன்மையோடு இருந்தது, பிறகு பாலகனாக பால நிலையில இருந்தது, பிறகு கௌமார் நிலையில இருந்தது, பிறகு யௌவன நிலைக்கு வந்தது, பிறகு தருணனாக இருந்தது, பாலிகனாக, கடைசியிலே விருத்த அவஸ்தைக்கு போகிறது. தொடர்ந்து இந்த மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் சொல்றார் வியாவிருத்தாசு, மாறி மாறி வருகின்ற அவஸ்தைகள். எது? பால்ய ஆதிஷு அவஸ்தாசு. பால்ய ஆதின்னு போட்டார். ஆதி என்றால் முதலான, இந்த ஆதி பார்க்கும் அல்லவா, அதுதான். அதே போல இது உடல் நிலையில. அடுத்தது ஜாகிரத் ஆதிஷு. ஜாகிரத் ஆதி, ஜாகிரத் முதலாக இருக்கின்ற அவஸ்தைகள். ஜாகிரத அவஸ்தா விழிப்பு நிலை, ஸ்வப்ன அவஸ்தா கனவு நிலை, சுஷுப்தி அவஸ்தா உறக்க நிலை.
இந்த மூன்று அவஸ்தைகளிலும் இதுவும் ஏற்பட்டது வியாவிருத்தாசு, மாறி மாறி வந்து போகின்ற தன்மை படைத்தது. அது எப்படி மாறி மாறி வந்து போடும் சொல்கிறீர்கள் என்றால், முதல் அவஸ்தை எடுத்துப்போம். ஜாகிரத அவஸ்தா, விழிப்பு நிலையிலே நாம் இருந்தோமையானால் அங்கே மற்ற இரண்டு அவஸ்தைகள் இருக்காது. சுஷுப்தி அவஸ்தையும் இருக்காது, சொப்ன அவஸ்தையும் இருக்காது. நீங்கி விடுகிறது, நீக்கப்படுகிறது. சுஷுப்தி அவஸ்தைக்கு போயிட்டோம் என்றால் ஜாகிரத அவஸ்தையும் இருக்காது, சொப்ன அவஸ்தையும் இருக்காது. அப்போ ஒரு அவஸ்தை வருகின்றது என்றால் மற்ற இரண்டு அவஸ்தைகளை நீக்கிவிட்டுத்தான் வருகிறது. அதே போலதான் சிசு பருவம் நீங்கி பாலப்பருவம், பாலப்பருவம் நீங்கி கௌமார பருவம், கௌமார பருவம் நீங்கி யௌவன பருவம், யௌவன பருவம் நீங்கி தருண பருவம், தருண பருவம் நீங்கி விருத்த பருவம். எல்லாம் விருத்தாசு, வியாவிருத்தாசு, மாறி 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 நீக்கப்பட்டு ஒன்று வந்தால் அடுத்த நீக்கிவிட்டு இவை வருகிறது. கடைசியில் எப்படி முடிக்கிறார்? சர்வ சர்வா ஸ்வவஸ்தாசு அபி, சர்வாசு அவஸ்தாசு அபி, சர்வ அவஸ்தா, எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா நிலைகளிலும். இப்ப இந்த இடத்துல எல்லா நிலைகளிலும் என்றால் விழிப்பு நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய அனுபவங்கள், கனவு நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய அனுபவங்கள், ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய அனுபவங்கள், அதே போல சிசு பருவத்திலே ஏற்பட்ட அனுபவம், அதே போல மற்ற எல்லா பருவங்களிலும் ஏற்பட்ட எல்லா அவஸ்தைகளிலும் ஏற்பட்ட அனுபவம். சர்வாசு அவஸ்தாசு, இவைகள் எல்லா அவஸ்தைகளிலும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த அவஸ்தைகள் உடல்கள் அத்தனையிலும் யாரோ ஒருத்தர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காராம். யார் அவர்? அனுவர்த்தமானம், அந்த உள்ளே, சதா எப்பொழுதும், சதா எப்பொழுதும், அந்த இதற்கு உள்ளே ஊடுருவி. எதற்குள்ளே? இந்த பால்யாதிசு அவஸ்தாசு, அதிலும் ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, இவற்றைக்கு உள்ளே சதா எப்பொழுதும் ஒருவர் வந்து கொண்டே இருக்கிறார். எப்படி? அனுவர்த்தமானம், தொடர்ந்து வருகின்றவராய் தொடர்ந்து ஒருவர் வந்து கொண்டே இருக்கார். அவர் நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவர் தொடர்ந்து மாறாமல் வந்து கொண்டே, நீங்காமல் வந்து கொண்டே இருக்கிறார். எப்படி வருகிறாராம் அவர்? இங்க சொல்றார் பாஷ்யக்காரர், அகம் இதி, நான் என்று, நான் என்று எல்லா அவஸ்தைகளிலும் தொடர்ந்து நீங்காமல் மாறாமல் வந்து கொண்டே இருக்கிறார். விருத்திகளுக்கு வியாவிருத்தி இருக்கலாம், அவஸ்தைகளுக்கு வியாவிருத்தி இருக்கலாம், சரீரத்திற்கு வியாவிருத்தி இருக்கலாம். ஆனால் நான் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்திற்கு எல்லா அவஸ்தைகளுக்கும் உள்ளே அவர் எப்பொழுதும் சதா எப்பொழுதும் அனுவர்த்தமானம், தொடர்ந்து ஊடுருவி அனைத்து அனுபவத்திலும் தொடர்ந்து கூட வருகிறது. அதனாலதான் நம்ம தமிழ் அடிக்கடி ஏதாவது யார்யாவது கோவம் வரும்போது அவங்க என்ன சொல்றோம்? எங்கேயாவது போ, எங்கேயாவது போ அப்படின்னு யாராவது சொன்னா எங்க போக்கலாம் எனக்கு அப்படின்னு கேட்கும். போவதற்கு எங்க போகலாம்? உண்மைதான். அங்குங்களானபடி எங்கும் பிரகாசித்து எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்திற்கு போக்கும் வரவும் இலா புண்ணியனே அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர்.
ஆத்மஸ்வரூபத்தை வர்ணிக்கும் போது அது ஒரு இடத்திலே இல்லாது இருந்தால் ஒரு இடத்துல அடுத்து போகலாம். அதே போல போன இடத்துக்கு நீங்க திரும்பி வரலாம். இது போக்கும் வரவும் இல்லாத என்ன அர்த்தம்? ஒரு அவஸ்தையிலிருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போனதா என்றால் அவஸ்தைகள் மாறி இருக்கே தவிர அந்த அவஸ்தையிலே இருந்து கொண்டிருந்தவன் மாறாமல். அவஸ்தை இவனை விட்டு நீங்கிவிட்டது, ஆனால் இவன் நீங்காமல் இருக்கு. இவனிடத்திலே ஜாகர அவஸ்தை வந்து போகிறது, ஸ்வப்ன அவஸ்தை வந்து போகிறது, சுஷுப்தி அவஸ்தை வந்து போகிறது. ஆனால் இவன் எதோடும் சேராமல், எதோடும் போகாமல், எதுடனும் சேர்ந்து மாறாமல் ஒரே நிலையிலே இருந்து கொண்டிருப்பதனால்தான் இவனால் சொல்ல முடிகிறது, நான் தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன், சுகமாக தூங்கினேன். தூக்கம் என்பது ஒரு அவஸ்தா, அது அறியாமை என்பது ஒரு அனுபவம், ஒரு அறிவு. ஆனந்தம் என்பது ஒரு அறிவு, அனுபவம். அது வந்து போகிறது. அதை யார் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவன் அதில் இருந்து கொண்டு நான் இதை பார்த்தேன், இவ்வாறு இருந்தேன் என்று அவனால் சொல்ல முடிகிறது என்றால் அவன் அங்கே எப்படி இருக்கணும்? அனுவர்த்தமானம். அவன் எப்பொழுதும் சதா எப்பொழுதும் தொடர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவனா இருந்தால்தான், தொடர்ந்து பின்னாடி போகக்கூடியவனா இருந்தால்தான் அவனால் சொல்ல முடிகிறது, தூக்கத்திலே அறியாமையிலே இருந்தே சுத்தமாக இருந்தேன், இந்த மாதிரியாக கனவை கண்டே இப்போது நான் விருப்பு நிலையில இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இவனால் ஒன்றை தொடர்ந்து சொல்ல முடிகின்றது என்றால், இருந்தே இருக்கிறேன், இப்படி இருப்பேன் என்று எப்பொழுது நான் சொல்ல முடிகிறதோ அவனிடத்துல எந்த மாற்றமும் இல்லை. நான் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்திடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் யாருக்கு தானா? சரீரத்திற்கு மாற்றம் இருக்கிறது. சரீரங்கள் வந்து போகின்றன, அவஸ்தைகள் வந்து போகின்றது, அதில் ஏற்படக்கூடிய அனுபவங்களும் வந்து போகின்றன, உறவுகள் வந்து போகிறது, தோன்றியவை அனைத்தும் வந்து போகின்றது. ஒன்றாமல் இருக்கின்ற ஆத்மா எப்பொழுதும் நான் இருக்கிறேன் இருக்கிறேன், அகம் இதி நான் நான் என்று அந்த உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறான்? ஸ்புரந்தம். ஸ்புரந்தம் ஸ்புரணம் என்றால் சைத்தன்ய ஸ்வரூபமாக, அறிவு ஸ்வரூபமாக, ஜடம் அல்ல. ஜடங்கள் அத்துணையிலும் சேதனமாக இருக்குது. அவஸ்தைகள் அத்துணையும் ஜடம், தேகம் அத்துணையும் ஜடம். ஆத்மா ஸ்புரந்தம் என்றால் சேதனமாக, சைத்தன்ய ஸ்வரூபமாக. அப்ப இதுல ரெண்டு விஷயம் காமிச்சிட்டார். ஆத்மா என்பது ஸ்புரணமாக சைத்தன்யமாக இருக்கிறது. பால்ய ஆயுஷு அவஸ்தையும் தேக சம்பந்தப்பட்டது. அவஸ்தாசு என்று வருகிற நேரத்தில் குணங்கள் சம்பந்தப்பட்டது. இவைகள் எல்லாம் ஜடம். அந்த ஜடமாக இருக்கின்றவை ஒழுகுவதற்கு யார் காரணம்? சத்தாக இருக்கின்ற நான் காரணம், சித்தாக இருக்கின்ற நான். சத்தும் சித்தும் அதுல ஒழுகுவதனால ஜடமாக இருக்கின்றவை நமக்கு சேதனமாக தெரிகிறது. வந்து வருகின்றவை உண்மையிலேயே இல்லாத ஒன்று, அதற்கு விருப்பத்தன்மையை கொடுப்பது யாரு? இருக்கிறது இருக்கிறது இருந்தேன் சொல்லுவது யாரானா அதற்கு விருப்பத்தன்மையை கொடுப்பது யாரு? நான். அப்ப நான் உண்மை சொரூபமாக மாறாதவனா இருக்கிறேன், வந்து போகாதவனா இருக்கிறேன், அழியாதவனா இருக்கிறேன், தோன்றாதவனா இருக்கிறேன். அதே நேரத்திலே சித் சொரூபமாகவும் இருக்கிறேன், ஞான சொரூபமாகவும் இருக்கிறேன். ஆத்மாவுடைய சொரூபம் சேதனம், அனாத்மாவுடைய சொரூபம் ஜடம். ஆத்மாவுடைய சொரூபம் சத் சொரூபம், அனாத்மாவுடைய சொரூபம்
அசத். மூன்றாவது ரொம்ப அழகா பிரிச்சு காட்டுறார். பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாசு. எப்பொழுது இந்த அவஸ்தைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதோ, வந்து போகின்றவையாக இருக்கின்றனவோ, அதுல மாறாத ஒரு வஸ்து நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று ஒளிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா, அந்த பொருள் மாறாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் மாறுபடுகின்ற அவஸ்தைகளிலிருந்து வருகின்ற அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய அனுபவத்தையும் இவர் மாறாதவராகவே இருந்து அனுபவிக்கிறார். அப்ப அனுபவங்கள் எப்பேற்பட்டது? உண்மை அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் அத்தனையுமே துக்கஸ்வரூபம், மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை படைப்பு. அதனாலதான் நாம் என்ன பண்றோம்? மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அனுபவத்துல மாறாத இன்பத்தை கேட்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்லிட்டா? ஆத்மா அணுவர்த்தமானம், அது தொடர்ந்து எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருப்பதனாலே அது ஆனந்த சுரூபமாகும். என்னுடைய ஆனந்த சுரூபம் தான் மனைவியிடத்திலே, குழந்தைகளிடத்திலே, இந்திரியங்களிடத்திலே, மனதிடத்திலே, அறிவிடத்திலே ஒளிந்து கொண்டு, விஷயங்களிடத்திலே ஒளிந்து கொண்டு சுகமாக தெரிவதை போல தெரிகிறது. இப்ப அவைகள் எல்லாம் இல்லாத போனாலும், அவைகள் எல்லாம் உருமாறினாலும் இவர் என்ன பண்றார்? மாறாதவராய் சதா அந்தா வியாவிருத்த அனுவிருத்தமானம் ஸ்புரந்தம், சதா ஸ்புரந்தம். என்னுடைய மாறாத ஆனந்தம் தான் எல்லாவற்றிலும் மாறுபடுகின்ற அனைத்து இடத்திலும் போல் அந்த மாறுபடுகின்ற அனுபவத்தோட ஒட்டிக்கொண்டு அதற்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறது. உண்மையிலேயே அதற்கே ஆனந்தம் இல்லை, என்னுடைய ஆனந்தம் தான் அதற்கே. அதனால நம்ம பார்த்தோம் தத்துவபோதத்துல பிரியம் மோதம் பிரமோதம், அதைத்தான் இங்க சொல்றாங்க. மாறாத என்னுடைய சொரூபம் ஆனந்தம், அந்த ஆனந்தமானது அவஸ்தையோட சேர்ந்து போகின்ற நேரத்திலே, தேகத்தோட சேர்ந்து போகின்ற நேரத்திலே ஆனந்தமாக ஸ்புரிப்பதை போல நமக்கு தெரிகிறது. ரொம்ப அழகான வியாவிருத்த அனுவிருத்த, வியாவிருத்தாசு அனுவிருத்த அந்த ஸ்புரந்தம் சதா. நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று எல்லா அவஸ்தைகளிலும் மாறாத யாரும் இருக்கிறாரோ அந்த ஆத்மஸ்வரூபம் தான் நான். அதை என்ன சொல்றேன்? மூன்றாவது வரியில ஸ்வாத்மானம், அந்த ஆத்மாதான் நான் என்று ஸ்வாத்மானம் தன்னுடைய சொரூபமாக, ஸ்வ ஆத்மாவாக, தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக யார் பஜதாம் பஜிக்கக்கூடிய பக்தர்களுக்கு, தன்னை அண்டி வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு பத்ரயா முத்ரயா பிரகடீகரோதி, யார் ஒருவர் தூய்மையான பத்ரயா முத்ரயா, பத்ராய் பத்ரம் என்றால் தூய்மை, பியூர், தூய்மையான மங்களகரமான முத்திரையின் மூலமாக, ஞான முத்திரையின் மூலமாக யார் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரகடீகரோதி வெளிப்படுத்தி காட்டுகின்றாரோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் தன்னுடைய சுரூபம் என்று யார் மற்ற அண்டி வந்திருக்கக்கூடிய, நாடி வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பத்ரயா முத்ரயா பிரகடீகரோதி, தூய்மையான முத்திரையின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றாரோ, உணர வைக்கிறாரோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே.
அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய வந்தனங்கள் நமஸ்காரங்கள் இருக்கட்டும். 7வது பாடல் இதோட முடிகிறது. நாம் அடுத்த பாடலுக்கு போய்வோம். பாடலை இப்பொழுது படிப்போம், நாளை காலை சிந்திக்கலாம். விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சார்யதயா ததைவ பித்ரு புத்ராத்யாத்மனா பேததா स्वप्ने जाग्रति वाययेष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. नाळे ओम पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम.